ஹலோ லெட்ஸ் டாக் சூவிங் வித் டான். திஸ் இஸ் கீதாஞ்சலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காமன். நம்மளோட ஒரு ட்ரெஸ் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட மெயின் பார்ட்டே நம்மளோட நெக் ஃபினிஷிங் தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு அதை பத்தி டீட்டெயிலாக நம்ம தாமரை கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ டேம். ஹலோ. ஓகே, ஸோ நம்ம அதுதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த நெக்கோட ஃபினிஷிங் பத்தி தான் பேச போறோம். நெக் ஃபினிஷிங் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மெத்தட்ல நம்மளால ஃபினிஷிங் பண்ணலாம். அதுலயுமே சரி கூட நமக்கு பிகினருக்குன்னு சொல்லி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்க ஒரு சில மெத்தட் யூஸ் பண்ணலாம். நல்ல ப்ரோ நான் சூப்பரா ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்றவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மெத்தடை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நெக்கோட ஃபினிஷிங்க்கே நிறைய மெத்தட் இருக்கு. அதெல்லாம் பத்தி நம்ம இன்னைக்கு ஒன்னொன்னா ரொம்ப டீடைலாவே பேசலாம். எஸ் எஸ், வெரி நைஸ். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்றதே பிகினர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க சொல்லியிருந்தீங்க பிகினருக்கு ஒரு லெவல் இருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம பிகினருக்கு சில லெவல்ஸ் வந்து நம்ம இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதை பத்தியே நம்ம டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. இப்போ பிகினரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்கும் போதே காட்டன் துணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க அப்பதான் அந்த துணியை இன்னும் நல்லாவே ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சு தைக்கும் போது அது ரொம்ப கன்வீனியன்டா இருக்கணும், ரொம்ப வழுக்கிட்டு போகக்கூடாது. அப்போ அப்படி இருக்கும்போது நெக்கை தைக்கும் போது அவங்க நெக்கை என்ன பண்ணக்கூடாது, பிடிச்சி இழுத்து தைச்சிடக்கூடாது. நெக்கு தைக்கும் போது நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மெத்தடை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அங்கேயே ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. அவங்களோட நெக் ஃபினிஷிங் நீட்டா இருக்காது. பிகாஸ் நம்ம ட்ரெஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம அட்ரஸ் பண்ண போறதே நெக் தான். ஒரு ட்ரெஸ் நீங்க கடையில போய் வாங்க போறீங்க அப்படின்னா முதல்ல நீங்க பாக்குறது அது ஒரு நெக் ஃபினிஷிங்க தான் பாப்பீங்க. என்ன டைப் ஆஃப் நெக் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நெக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நெக் தான் நம்மள அந்த ட்ரெஸ்ஸையே வாங்க வைக்க கேரி பண்றதுமே அதுதான் நம்மள ஒழுங்கா கேரி பண்ணுவோம். ஆமா, சோ அதுதான் வந்து அந்த நெக்கோட ஷேப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபேஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே அது வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நெக் ஃபினிஷிங் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றதுனால பிகினருக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், நீங்க அவங்களுக்கு நெக்க தைக்க கொடுக்கும் போதே ஒரு கிராஸ் பீஸ் ஸ்ட்ரைட் பீஸ்ன்னு போய்க்காம பிளாக் பீஸை வச்சு அவங்க நெக்க தைக்க வைக்கலாம். ஸோ பிளாக் பீஸ் வச்சு பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு துணியில மட்டும் நெக்கோட ஷேப்பை கட் பண்ணுவாங்க, இன்னொரு துணியில நெக்கோட ஷேப்பை கட் பண்ணாம ஃபுல் பீஸா வந்து ஒரு ரெக்டாங்கிள் பீஸை எடுத்து ரெண்டையும் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு அதுக்கப்புறம் நெக்கை தச்சதுக்கு அப்புறமா நெக் ஷேப்பை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்து அவங்க வந்து ஸ்லிட்டை கொடுத்து திருப்பி அதோட ஃபினிஷிங்கை கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மெத்தட் பண்ணலாம். இல்ல எனக்கு அதுவுமே கஷ்டமா இருக்கும், ஒரு துணியில வந்து நெக்க தச்சா கஷ்டமா இருக்கும் அப்படின்னா உங்களோட மெயின் கிளாத்லயும் நெக்க கட் பண்ணாதீங்க, கீழே இருக்க பிளாக் பீஸ்லயும் நெக்க கட் பண்ணாதீங்க. ரெண்டுமே கட் பண்ணாம அதுக்கு வச்சுட்டு மேல நெக்க மட்டும் வரைஞ்சிட்டு கூட நம்ம தச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி திருப்பலாம். அது ஒரு மெத்தட். ஓகே, இது வந்து எனக்கு பேப்பர் பேட்டர்ன் இருந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்லையா? ஒன் சைடு ஆஃப் நெக் வரைஞ்சிட்டு இன்னொரு சைடு ஆஃப், ஏன்னா நம்ம நெக் வரையும் போதே ஓபன் பண்ணி வச்சு இது பண்ணணும். ஒன் சைடு ஆஃப் ஒரு ஷேப் வரும், இன்னொரு சைடு இன்னொரு ஷேப் வரும். அதுவுமே நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கும். கண்டிப்பா. இந்த மாதிரி சிமெட்ரிக் ஷேப் இருக்கிற நெக்ஸ் எல்லாமே சிமெட்ரிக் ஷேப் அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் நமக்கு ஒரே டைப் ஆஃப் ஷேப்பா இருக்கணும். உங்களுக்கு யூ இருக்கு இல்ல வி ஷேப் இல்ல நீங்க ஏதோ ஒரு ஷேப் போடுறீங்க, அந்த ஷேப்பை மடிச்சு வச்சு நீங்க கட் பண்றீங்க, ஓபன் பண்ணினா ரெண்டு பக்கமும் அது ஒரே மாதிரி இருக்கணும். அது எல்லாமே நம்ம சிமெட்ரிக் ஷேப்னு சொல்றோம். அது எல்லாம் இதே மாதிரி நம்ம மடிச்சு வச்சு பண்ணிடுவோம். இஃப் இன் கேஸ் நீங்க ஏசிமெட்ரிக் ஷேப்ன்ட்டு போறீங்கன்னா அப்போ அது எப்படி இருக்கும், ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்காது. இங்க இருந்து இந்த பக்கம் அது மிடில்ல பார்த்து வராம சைட்ல வந்து ஷேப் போற மாதிரி நம்ம போடுற நெக்ஸ் எல்லாம் ஏசிமெட்ரிக். அது வரும்போது மட்டும் நம்ம அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாது, நம்மளால மடிச்சு வச்சு பண்ண மாட்டோம், ஓபன் பண்ணி வச்சே வரையலாம். ஸோ இந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு பண்ணும்போது நம்ம இந்த பிளாக் பீஸை வச்சு நெக் அவங்களை தைக்க வச்சோம் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கும் நீட்டா வரும், ஈஸியாவும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து லூஸ் ஆகாம அது நம்ம நல்லாவே இருக்கும். ஏன்னா பிகினருக்கு ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லா ஸ்ட்ரெச் ஆயிட்டே இருக்கும். ஸோ துணியுமே ஸ்ட்ரெச் ஆயிடும், பார்த்தோன்னே அது போயிட்டு ஸ்கின்ல உட்காரவே உட்காராது, கொஞ்சம் எலும்பி இருக்கும். எஸ், இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏசிமெட்ரிக்கல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம பிளாக் பீஸ் வச்சு தைக்கலாம். பட் இன்னும் பெர்ஃபெக்ட்டா எனக்கு வேணும் அப்படின்னா அப்ப அதுக்கு என்ன மாதிரி நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு ஏசிமெட்ரிக் ஷேப்பா இருக்குதோ இல்ல நிறைய ஷார்ப் எட்ஜஸ் வரக்கூடிய ஷேப் அப்படி ஏதாவது நீங்க எடுக்கிறீங்கன்னா அப்ப நீங்க கேன்வாஸ்க்கு போயிடலாம். நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம இதுல சொன்ன மாதிரி மெயின் கிளாத்லயே நெக்க கட் பண்ண வேண்டாம், அந்த பிளாக் பீஸ்லயே நெக்க கட் பண்ண வேண்டாம். ஒரு கேன்வாஸ் எடுத்து அதுல உங்களோட நெக் ஷேப் என்ன வேணுமோ அது நம்ம பேப்பர் பேட்டர்ன் வச்சு கேன்வாஸ்ல வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சி கேன்வாஸை கட் பண்ணிட்டு அதை கொண்டு போய் இந்த பிளாக் பீஸ் மேல வச்சு நம்ம அயன் பண்ணோம்னா ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கு அப்புறம் இதை எடுத்துட்டு வந்து நம்ம நெக்குக்கு நல்ல பக்கத்துக்கு மேல வைப்போம், அந்த கேன்வாஸ் மேலேயே அந்த ஷேப்லயே நம்ம தைப்போம்.
தச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பினா அப்படின்னா தைக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸி. துணியே அது வந்து மூவ் ஆகாது, நல்லா ஸ்டிஃபா இருக்கும். ஸோ துணி மூவ் ஆகாது, அழகா வச்சு அவங்க தச்சு திருப்பும் போது அவங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பரா இருக்கும். என்ன ஷேப்பா இருந்தாலும் தச்சுக்கலாம். அதுல வரும்போது ஸ்டார் ஷேப் போடலாம், அந்த மாதிரி வந்து இந்த ஸ்கேலப் ஷேப் போடலாம். கிராஸ் பீஸ் எந்த ட்ரெஸ்க்குலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா லைனிங் இல்லாம தைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து நம்ம கிராஸ் பீஸை யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளவுசஸ். இப்போ பிளவுஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பிளவுஸ்ல பிளாக் பீஸ் வச்சு நீங்க தைக்க முடியாது. ஏன்னா அந்த பிளவுஸோட ஷேப்குள்ள பிளாக் பீஸ் தனியா வந்துச்சுன்னா அது உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். அந்த மாதிரியான துணிகள்ல இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சுதான் நம்ம ஃபினிஷ் பண்ண முடியும். அதே மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டான துணின்னு வச்சுக்கோங்களேன். அந்த துணிகளுக்கும் நீங்க வந்து உள்ள பிளாக் பீஸ் வச்சீங்கன்னா அந்த பிளாக்கோட ஷேப் தனியா உங்களுக்கு தெரியும். அதனால நம்ம அதுக்கெல்லாம் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு கட் பண்ணிட்டு வந்து தச்சுக்கணும். கிராஸ் பீஸை கட் பண்ணும்போது கண்டிப்பா 45 டிகிரி ஆங்கிள் தான் நீங்க அந்த கிராஸ் பீஸை கட் பண்ணிக்கணும். நீங்க எனக்கு துணி கொஞ்சம் கம்மியா இருக்கு, நான் வந்து அந்த ஆங்கிளை கொஞ்சம் மாத்திக்கிறேன், கொஞ்சம் கம்மியா வச்சுக்கிறேன்னு சொல்லி வச்சீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த துணி வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகி கொடுக்காது. அதனால எக்ஸாக்ட் 45 டிகிரி ஆங்கிள் வச்சு நீங்க அந்த கிராஸ் பீஸை கட் பண்ணணும். எல்லா ஸ்ட்ரிப்புமே ஈவன் சைஸ்ல கட் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரிப் கொஞ்சம் சின்னதாவோ ஒரு ஸ்ட்ரிப் பெருசாவோ எடுத்தோம்னா தைக்கும் போது உங்களுக்கு அது கரெக்டா காமிச்சு கொடுக்கும். கம்மியா இருக்க இடத்துல துணி உங்களுக்கு சின்னதா இருக்கும், பெருசா இருக்க இடத்துல அதிகமா இருக்கு. அது அதுக்கப்புறம் மடிச்சு நீங்க பினிஷ் பண்ணும்போது ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும், பினிஷிங் கொடுக்க முடியாது. சோ இந்த மாதிரி லைனிங் இல்லாத துணி, கொஞ்சமா துணி இருக்கக்கூடியது. இப்போ பிளவுஸ்க்குலாம் எடுத்துட்டோம்னா நமக்கு துணி ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கும், ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும். அங்க உங்களுக்கு ரொம்ப தாராளமா நிறைய துணி இருக்காது. இதுவே ஒரு குர்த்தி எடுத்துக்கிறீங்கன்னா ஷேப்பை போட்டதுக்கு அப்புறம் சைட்ல உங்களுக்கு கொஞ்சம் நிறைய துணி இருக்கும், அதை வச்சு நம்ம பிளாக் பீஸ்ல கட் பண்ணலாம். பட் பிளவுசஸ்ல எல்லாம் அந்த மாதிரி இருக்காது, நமக்கு துணியே ரொம்ப கொஞ்சமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கார்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கிராஸ் பீஸ்லாம் நமக்கு நம்ம நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா கொஞ்சம் துணி இருந்தாலே போதும், அதுல அழகா ப்ராப்பரான இது 45 டிகிரி ஆங்கிளுக்கு நீங்க ஸ்ட்ரிப்பை வரைஞ்சு அதை கட் பண்ணி ஜாயின் பண்ணி நீங்க அந்த ஸ்ட்ரிப்பை வந்து கொண்டு வந்துருவீங்க. அதை வச்சு நீங்க ஃபினிஷிங்கை ஈஸியா கொடுத்துக்கலாம். இந்த கிராஸ் பீஸ் வச்சு நம்ம பைப்பிங்கும் ரெடி பண்ணலாம். கண்டிப்பா பைப்பிங் கொடுத்தோம்னா அது ரொம்ப எலகென்ட்டா இருக்கும். அதை ஹைலைட்டட் பண்ணி நம்ம கிராஸ் பீஸ்ல கார்டு இல்லாம பண்ணாவே அது ரொம்ப நல்லா இருக்கும். கார்டு வச்சா இன்னும் ஹைலைட்டடா தெரியும், அது பெர்ஃபெக்ட் ஃபினிஷ்ல இருக்கும். சோ நம்ம கிராஸ் பீஸ் வந்து பைப்பிங்க்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா வருது. கரெக்ட். அதே மாதிரி அந்த கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி நம்ம நெக்கையுமே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எஸ் எஸ். நம்ம கிராஸ் பீஸ் வந்து பண்ணிட்டு இருந்தோம், ஒரு யூ ஷேப்ல வச்சு நம்ம பண்ணும்போது அது பெர்ஃபெக்ட்டா போய் உட்காரும். இதுவே நம்ம ஸ்கொயர் நெக்ல வச்சோம்னா நம்மளுக்கு அந்த கிராஸ் பீஸ் எடுக்க முடியாது இல்லையா? சோ அப்ப அந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து நம்மளுக்கு எப்படி ப்ளே ஆகுது? ஓகே. சோ நீங்க சொன்ன மாதிரி கர்வ் நெக்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலயும் நீங்க வந்து அந்த கிராஸ் பீஸ் வச்சு தச்சுப்பீங்க. அப்ப அதுவே நீங்க வந்து ஸ்ட்ரைட் பீஸ் இந்த ஷேப் வருது, லைக் ஒரு ஸ்கொயர் நெக்கா இருக்கலாம், ஸ்வீட் ஹார்ட் நெக் ஷேப்பா இருக்கலாம், வி நெக் ஷேப்பா இருக்கலாம். இந்த மாதிரி நெக் ஷேப்ஸ் வரும்போது 45 டிகிரி ஆங்கிள் கட் பண்ற ஸ்ட்ரிப்ஸை வந்து நம்ம கிராஸ் பீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதே நீங்க 90 டிகிரி ஆங்கிள் ஸ்ட்ரைட்டா வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அது ஸ்ட்ரைட் ஸ்ட்ரிப். வித்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் கிடையாது, சேம் வித்து தான். நீங்க பைப்பிங் வைக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க கிராஸ் பீஸ்ல வச்சு ஃபினிஷ் பண்றதா இருந்தாலும் சரி. ஸோ அந்த ஸ்ட்ரிப்பை நீங்க எந்த டைரக்ஷன்ல கட் பண்றீங்களோ அந்த கிரெயின்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிப் கிடைக்கும். உங்க நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி உங்க நெக்ல ஸ்ட்ரைட் கட்ஸ் தான் வருதுன்னா நீங்க ஸ்ட்ரைட் ஸ்ட்ரிப்பை வச்சு தான் ஃபினிஷ் பண்ணணும். அதுவே கர்வ் ஷேப்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க கிராஸ் ஸ்ட்ரிப்பை வச்சு தான் ஃபினிஷ் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம நெக்கோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேட்ச் ஒர்க்கும் நிறைய பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஒரு நார்மல் குர்த்தி போடுறோம், கொஞ்சம் எலகென்ட்டா இருக்கணும், என்னோட பேண்ட் மெட்டீரியல் அதுக்கு வேணும், இல்லை பிளவுஸ் பண்றேன் அப்படின்னா அந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கும் பண்ணுவோம். கண்டிப்பா. ஆக்சுவலி உங்களுக்கு இந்த பேட்ச் ஒர்க்கை வச்சு நீங்க பிளவுஸை தைக்க போறீங்க இல்ல குர்த்தியை தைக்க போறீங்கன்னா உங்க ஒர்க் இன்னும் லெஸ்ஸர் ஒர்க். ஏன்னா அந்த பேட்ச் ஒர்க்கை மட்டும் நம்ம நீட்டா ரெடி பண்ணி அதையே பிளாக் மாதிரி பின்பக்கம் வச்சு தச்சு முன்னாடி பக்கம் திருப்பிட்டீங்கன்னா பேட்ச் ஒர்க் உங்களுக்கு ரெடி. ரொம்ப அழகா டிசைன்டா தெரியும். ஆமா, இருக்கிற இதே பிளைன் குர்த்தியா இருக்கும், அந்த பிளைன் குர்த்தில இந்த நெக்கை கவர் பண்ணி கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஷேப்புக்கு போட்டு நீங்க ஒரு பிளாக்கை ரெடி பண்ணிட்டு பின்னாடி பக்கம் வச்சு தச்சு முன்னாடி பக்கம் திருப்பிடுவீங்க, உங்களுக்கு பிளாக் ரெடி ஆயிடும், நெக்கும் ஃபினிஷ் ஆயிடும், ஒர்க் ரொம்ப சிம்பிள் ஆயிடும். ஓகே. அந்த மாதிரி நம்ம வந்து இப்ப துணியே இல்லாத நேரத்துல துணி இல்ல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கிராஸ் பீஸ்க்கு போகாம வேற அதுக்கு காம்பினேஷன் இருக்க வேற ஒரு துணியை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டோம்னா நமக்கு பேட்ச் ஒர்க் ஆன மாதிரி ஆயிடும், ஃபினிஷிங்கும் நீட்டா முடிஞ்சிடும். பிளவுசஸ்ல ரொம்பவே சிம்பிள் ஆச்சு. அது பிளவுஸ்ல அந்த நெக் ஷேப்புக்கு ஏத்த மாதிரியே நீங்க வரைஞ்சுக்கிட்டு பின்னாடி வச்சு தச்சு முன்னாடி திருப்பிட்டீங்கன்னா அழகா நெக் உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிடும். நெக்கோட ஃபினிஷிங்கும் சூப்பரா இருக்கும்,
ஸ்டைலுமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா சோ இருக்கும். நம்ம அந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கு லேஸ் ஒர்க் கொடுத்தாலும் ரொம்ப கண்டிப்பா. அழகா இருக்கும். இப்போ நம்ம குர்த்தி பண்றோம்னா ஒயிட் லேஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ பிளவுஸ்க்கு பண்றோம்னா ஒரு அந்த பார்டருக்கு ஏத்த மாதிரி ஒரு இது பண்ணிக்கலாம். அந்த பேட்சோட எட்ஜ்ல அதை எம்ப்ளிஷ் பண்றதுக்கு லைட்டா ஏதாவது இந்த ட்ரையாங்கிள் லேஸ் இல்ல அதுக்கு அந்த எட்ஜ்ல ஒரு பைப்பிங் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சு நம்ம தச்சிட்டோம் அப்படின்னாலே சூப்பரா ஆக்கி விட்டுரும் உங்களுக்கு. அந்த லுக்கே சாதாரணமா இருக்கிற ஒரு டாப்ப நீங்க அப்படியே ஒரு டிசைனர் டாப் மாதிரி மாத்திக்கலாம். ஒரு பிளெயின் டாப்பா இல்லாம அது கொஞ்சம் பார்க்கவே நல்லா இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஓகே, இப்போ நம்ம டீடைலா வந்து பார்த்தது வந்து கேன்வாஸ் இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். பேட்ச் ஒர்க் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். சோ இப்போ எனக்கு காலர் வைக்கணும். ஓகே, அந்த காலருக்கு நான் எந்த மாதிரி நான் வந்து ஃபினிஷிங் கரெக்டா பண்ணா எனக்கு அது நல்லா இருக்கும் பார்க்க. கண்டிப்பா. இப்ப காலர் வச்சு தைக்க போறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க வந்து 2 விஷயம் அதுல நோட் பண்ணிக்கணும். ஒண்ணு, நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா காலர் கண்டிப்பா நீங்க கேன்வாஸ் வச்சுதான் ஃபினிஷ் பண்ணணும். அது ஒண்ணு. செகண்ட் திங், அந்த ட்ரெஸ்ஸை நீங்க எப்படி போட போறீங்க. காலர் வைக்கிறீங்கன்னா அதுல கண்டிப்பா வேற ஏதாவது ஓப்பனிங் இருக்கணும். காலர் இருந்தாலே அது க்ளோஸ்டா இருக்கும். க்ளோஸ் நெக்கா இருக்கும் போது ஒண்ணு பின்னாடி உங்க காலர் இப்ப பின்னாடி ஓப்பன் ஆக போகுது அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா பின்னாடி நீங்க ஓப்பன் வைக்கணும். அதுவே முன்னாடி ஓப்பன் இருக்கு அப்படின்னா முன்னாடி ஓப்பன் இருக்கணும். குறைஞ்சது 7 inches 6 to 7 inches வரைக்கும் உங்களுக்கு நெக் டீப் ஓப்பன் இல்ல அப்படின்னா கழுத்து நமக்கு உள்ள போகாது. சோ நீங்க வந்து அந்த ஃப்ரண்ட் சைடுல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஃப்ரண்ட் சைடுல பேக்கா இருந்தாலும் சேம் கோஸ். இதுவே நீங்க இப்போ வந்து பேக்ல க்ளோஸ் பண்ணி பேக்ல காலர் இருக்கீங்க, ஃப்ரண்ட்ல இங்க க்ளோஸா வரப்போகுது உங்களோட நெக்ல அப்படின்னா பேக்ல அதே மாதிரி நீங்க 5 to 6 inchesக்கு வந்து நல்ல டீப்பா ஒரு லாங் கட்டு கொடுத்து அதை வந்து நீங்க க்ளோஸ் பண்றதுக்கு ஹூக் அண்ட் ஐ கொடுத்துக்கலாம். ஹூக் அண்ட் ஐ கொடுத்து நீங்க ஜிப் வச்சுக்கலாம். ஜிப் வைக்கிறோம் அப்படின்னா அதே மாதிரி ஜிப்புக்கு வைக்கிறதுக்கு நம்ம காலர் இல்லாமையும் கூட நம்ம ஜிப் வச்சுக்கலாம். சோ ஜிப் வச்சு ஃபினிஷ் பண்றோம்னாலும் அதேதான். உங்களோட நெக்ல பின்னாடி வந்து என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் ஜிப்பை வச்சு தச்சிடுவீங்க. ஜிப்பை ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் மேல நீங்க காலர் ஃபினிஷ் பண்ணுவீங்க. இந்த காலருக்கும் அதேதான். நம்ம என்ன ஓப்பனிங் வைக்க போறோமோ அந்த ஓப்பனிங்ல முதல்ல ஒரு ஸ்ட்ரிப்பை வச்சு நீங்க தச்சு திருப்பி ஃபினிஷிங் முடிச்சிடணும். முடிச்சுட்டு ஃபைனலா அந்த காலர் நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். காலர் அழகா வந்து அதை மெஷர் பண்ணிப்பீங்க, அந்த ஷேப்பை கட் பண்ணி எடுத்து ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, இப்ப நம்ம பின்னாடி ஜிப்பு வைக்கிறோம் அப்படின்னாலுமே அந்த ஜிப்பை முதல்ல வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறமா மேல ஜிப்புக்கும் சேர்த்து நெக்க ஃபினிஷ் பண்ணுவோம். அதுவே நீங்க காலர் மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஓப்பனிங்க முதல்ல ஒரு ஸ்ட்ரிப்பை வச்சு தச்சு திருப்பி ஃபினிஷிங் கொடுத்துட்டு அப்புறமா மேல வந்து நெக்க ஃபினிஷ் பண்ணிடுவோம். சோ இல்ல அந்த காலர் ஃபினிஷ் பண்ணுவோம். எதுவா இருந்தாலும் அந்த மேல வரக்கூடிய நெக்கோட போர்ஷன் ஃபைனல் போர்ஷனா இருக்கும். மத்த போர்ஷன் நீங்க கீழே ஃபினிஷ் பண்றதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணுவோம். நம்ம இந்த செஷன்ல வந்து நிறைய நெக் ஃபினிஷிங்க பத்தி பார்த்தோம். டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் நெக் ஃபினிஷிங் வந்து பிகினர்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஒருத்தரோட ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி நமக்கு எவ்வளவு நம்மளால தைக்க முடியுமோ அதுக்கேத்த மாதிரி நம்மளோட எபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம அதை சூஸ் பண்ணி நம்ம நெக் ஷேப்புக்கு ஏத்த மாதிரியுமே நீங்க சூஸ் பண்ணி நெக் ஃபினிஷிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம ப்ராபப்ளி ஒவ்வொரு ஃபேப்ரிக்கை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், லைக்வைஸ் ஒரு பிளைன் ஃபேப்ரிக் இருக்கு, அந்த ஃபேப்ரிக் எப்படி டிசைன் ஃபேப்ரிக்கா மாத்துறது அப்படிங்கிற செஷனை வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நெக்ஸ்ட் வீக் நம்ம நிறைய இதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கிற மாதிரி டாபிக்ஸ் கவர் பண்ணிக்கலாம். பாய் பாய்.